குட் ஈவினிங் ஆல். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆளுமை 360 வந்து நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஆளுமை வந்து சுபாஷ் சந்திர போஸ். சுபாஷ் சந்திர போஸை பற்றி பிஒய்க்யூவில் ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 20 கொஸ்டின்ஸ் இருக்கு, 20-25 கொஸ்டின்ஸ் மோதன் இருக்கு. ஸோ இன்னைக்கு அவரை தான் நம்ம கவர் பண்ண போகிறோம். சரி, இந்த சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தொடர்ச்சியாக நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு நாள் பிறக்கும் இந்தியர்கள் தங்கள் சுதந்திரத்தை மீட்டெடுக்க மகாராஷ்டிரர்களின் வழியை தேர்ந்தெடுப்பர். அவர்கள் வீர சிவாஜியின் வழியை பின்பற்றுவார்கள். ஸோ வீர சிவாஜியின் வழியை பின்பற்றுவார்கள் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா சுபாஷ் சந்திர போஸ் தான். சுபாஷ் சந்திர போஸ் என்னைக்கு பிறக்கிறாரு? ஸோ 23 ஜான் 1897, 1887 சுபாஷ் சந்திர போஸ் பிறக்கிறாரு. அந்த நாளை தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன கொண்டாடுறாங்க? பராக்கிரம் திவாஸ். எங்க பிறக்கிறாரு? ஒடிசால தான் பிறக்கிறாரு. சரியா? அவர் கல்கத்தாவில் அரசியலில் முக்கியமான ஆளாக இருக்காருன்னா கல்கத்தா பெங்கால்னு சொல்லாதீங்க, ஒடிசால தான் பிறக்கிறாரு. சரியா? ஒடிசால கட்டக் ரைஸ் ரிசர்ச் சென்டர் இருக்கு இல்லையா? ஸோ அங்கே தான் பிறக்கிறாரு. கட்டக், கட்டாக். ஓகே. ஸோ இவரோட அம்மா அப்பா வந்து ஜானகிநாத் போஸ். ஜானகிநாத் போஸ். அம்மா வந்து பிரபாவதி போஸ். பிரபாவதி. ஓகே. ஸோ நெக்ஸ்ட், the title of Netaji was given Subhash Chandra Bose by Indian who lived in the country. ஸோ என்னன்னா, ஆரம்ப கட்டத்தில் ரவீந்திரநாத் தாகூர் தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் நேதாஜின்னு சொன்னார். சுபாஷ் சந்திர போஸ் நேதாஜின்னு சொன்னது ரவீந்திரநாத் தாகூர்னு சொன்னாங்க. பட் ஆனால் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி சில ரெஃபரன்ஸ் புக்ஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட அவர் ஜெர்மனிக்கு இங்கேருந்து தப்பிச்சு போகிறார் இல்லையா? ஸோ இந்தியாவிலேருந்து 1940 இங்கே அரெஸ்ட் ஆவார். ஸோ ஹவுஸ் அரெஸ்ட்லேருந்து 1940 அவர் இங்கேருந்து தப்பிச்சு ஜெர்மன் போவார். ஸோ அங்கே ஜெர்மனில் தான் அவரை வந்து நேதாஜின்னு அங்கே இருக்கிற இந்தியர்களால் அவர் அழைக்கப்பட்டார் அப்படின்னு ஒரு குறிப்பு வந்து ரீசெண்டாக கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஸோ அந்த கொஸ்டின்ஸை, இது ரீசெண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ், அதை அவங்க கொஸ்டின்ஸாக ரைஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகே. ஸோ இப்போ ஜெர்மனில் தான், அவர் என்ன பண்ணுறாரு? ஜெர்மனில் தான் அவர் வந்து இந்த ரேடியோஸ், ஆசாத் ஹிந்த் ரேடியோலாம் அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ ஆசாத் ஹிந்த் ரேடியோ அதெல்லாம் அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணி அங்கே தான் அவர் என்ன பண்ணுறாரு? தேசத்தந்தைன்னு சொல்லி ஒரு இது கொடுக்குறாரு. சரியா? ஸோ ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு. ஸோ அந்த ரேடியோ ஆசாத் ஹிந்த், நோட் பண்ணிக்கோங்க, ஆசாத் ஹிந்த், ஜெர்மனில தான். ஸோ அங்கே போய் அவர் ஹிட்லரையும் சந்திக்கிறாரு. கரெக்டா? ஸோ இந்த ஆசாத் ஹிந்த் ரேடியோங்கிறது பல லாங்குவேஜில் நடத்துகிறாரு. ஸோ தமிழ், ஹிந்தி, பெங்கால், குஜராத்தி, ஸோ இந்த மாதிரி முக்கியமான சில லாங்குவேஜஸ் எல்லாம் இவர் நடத்துகிறாரு. ஸோ இந்த இந்த இது மூலமாக தான் நம்ம தேசத்தந்தையே அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ இங்கே இருக்கிறது, அதுக்கப்புறம் ஹெட் குவார்ட்டர்ஸ் அங்கேருந்து அங்கே மாற்றுறது. ஸோ இந்த ஒரு ரேடியோ வந்து அவர் இந்தியாவர்களை கனெக்ட் பண்ணுறதுக்காக அவர் யூஸ் பண்ண ரேடியோ. ஓகே. கிபி 1920 நடைபெற்ற இந்திய குடிமை பணி தேர்வில் 4வது இடம் பிடித்ததும், ஆனால் பயிற்சி காலம் முடிப்பதற்கு முன்பே அந்த பொறுப்பை ராஜினாமா செய்தவர் யாரு? பயிற்சி காலம் முடிக்கிறதுக்கு முன்னாடி அதை ராஜினாமா செஞ்சது வந்து சுபாஷ் சந்திர போஸ் தான். ஓகேவா? ஸோ 1920 வந்து இவர் பாஸ் பண்ணுறாரு. ஸோ 4th பிளேஸு. குடிமை பணி தேர்வில் பாஸ் பண்ணது யாரு தமிழ்நாட்டில்? சத்யேந்திரநாத் தாகூர், 1864. இவர் தான் ஃபர்ஸ்ட் சிவில் சர்வீஸ் பாஸ் பண்ணவர். ஸோ கிட்டத்தட்ட 1920 ஜாயின் பண்ணுறாரு. 21 வரைக்கும் பயிற்சி, அந்த 1 இயர் பயிற்சி சொல்கிறோம்ல, அந்த பயிற்சிக்கு போகிறாரு. அந்த பயிற்சிக்கு போகும்பொழுது என்ன ஆயிடுது? அவர் வந்து ஸோ நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டில் கலந்துக்கிட்டு அதை ரிசைன் பண்ணிடுறாரு. சரியா? என்ஜிஎம்ல கலந்துக்கிட்டு ஸோ அவர் 1921 ரிசைன் பண்ணிவிட்டு வெளியில் வர்றாரு. ஸோ வெளியில் வந்து அவருடைய பொலிட்டிக்கல் குருவாக யாரை எடுத்துக்கிறாரு அப்படின்னா சித்தரஞ்சன் தாஸ் தான் அவருடைய பொலிட்டிக்கல் குருவாக ஏற்றுக்கிறாரு. ஓகே. ஸோ நேதாஜி, போன கொஸ்டின்ஸ், நேதாஜினா ஸோ மதிப்பு மிக்க தலைவர் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ ஹானர் லீடர், ரெஸ்பெக்டட் லீடர், ஸோ இதனால வச்சுக்கலாம். ரெஸ்பெக்டட் லீடர். ஓகே. சரி. ஜெர்மனியா நாட்டு யூ வகை நீர்மூழ்கி கப்பலில் தெற்கு மடகாஸ்கருக்கு
சென்றடைந்த ரகசிய கடற்பயணத்தில் சுபாஷ் சந்திர போஸ் உடன் பயணித்தார். ஸோ என்னன்னா, ஸோ 1940 அவர் இங்கேருந்து எங்கே போறாரு? ஸோ அவர் ஜெர்மன் தப்பிச்சு போயிட்டாரு. ஏன்னா இங்கே ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணதுலேருந்து அவர் வந்து வீட்டுக்கு கரெக்டாக அவர் எப்போன்னா 1941. ஸோ இவர் எதுக்காக ஹவுஸ் அரெஸ்ட் பண்ண போறாருன்னா 1940 ஒரு கல்கத்தாவில் வந்து கல்கத்தா வந்து சித்தானந்தா பூங்கா அப்படின்னு ஒரு பூங்கா இருக்கு. ஸோ ஒரு பார்க், சித்தானந்தா பார்க். அந்த பார்க்ல ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறாரு. அந்த பொதுக்கூட்டத்தில் என்ன சொல்றாருன்னா சிராஜ் உத்தோலா டே அப்படின்னு ஒன்று செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, அந்த பிளாக் ஹோல் ட்ராஜடி, இருட்டறை துயரச் சம்பவம் இருக்கு இல்லையா, இருட்டறை துயர சம்பவத்துக்கு வந்து வருஷம் வருஷம் பிரிட்டிஷ் வந்து ஒரு கண்டலன்ஸ் மாதிரி அவங்க நடத்திட்டு இருக்காங்க. அந்த நாளை வந்து இவர் அங்கே ஒரு தூண் இருக்கு, அந்த இருட்டறை துயர சம்பவத்துக்காக அவங்கள நினைவு கூறுறதுக்கான ஒரு ஹாலோவெல் மோன்மெண்ட்ஸ் அது ஒன்று இருக்குது. அங்கே ஒரு தூண் மாதிரி ஒன்று இருக்குது, நினைவு சின்னம் ஒன்று இருக்குது. அந்த நினைவு சின்னத்தை வச்சு இவங்க வந்து அதை ஒரு துக்கான சிரிப்பு பிரிட்டிஷ் நடத்திட்டே இருக்காங்க. அதற்கு எதிராக இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஜூலை 3ஆம் தேதி சிராஜ் உத்தோல்லா டே செலிப்ரேட் பண்ணணும், நாங்கள் அதே நாளில் வந்து 1940 சிராஜ் உத்தோல்லா டே செலிப்ரேட் பண்ணுவேன் அப்படின்னு இவர் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு. சரியா? ஸோ ஏன்னா சிராஜ் உத்தோல்லா தானே அந்த இருட்டை வச்சம் நடத்தினாரு. ஸோ இவரை இம்சை தாங்க முடியலன்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் இவரை அடுத்து கொஞ்ச நாள் இவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. சரியா? ஸோ இவரை சுபாஷ் சந்திர போஸை 1940 அரெஸ்ட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 41 ஜான் வரைக்கும் அவர் வீட்டுக்காவல், ஸோ ஹவுஸ் அரெஸ்ட்டில் தான் இருக்கார். ஹவுஸ் அரெஸ்ட்ல இருந்து திருப்பி 1941 கிரேட் எஸ்கேப்னு சொல்கிறாங்க. வரலாற்றில் இந்த நிகழ்வு வந்து கிரேட் எஸ்கேப்னு சொல்கிறாங்க. சமயக்காரன் மாதிரி ஒரு வேடம் போட்டு அவர் அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறாரு. ஸோ அங்கே போய் இத்தாலியோட கான்டாக்ட் பண்ணி, ஸோ அப்படி இத்தாலியோட ஜெர்மன் போயிடுறாரு. இத்தாலி மாஸ்கோ ஜெர்மன் அப்படின்னு போய் ஜெர்மனில் போய் பெர்லின் போயிடுறாரு. ஸோ ஜெர்மன் போகிறது தான் இலக்கு. ஸோ ஜெர்மன் பக்கம் அப்படியே நகன்றாரு. ஸோ ஜெர்மனில் தான் போய் அந்த ஒரு ஆசாத் ஹிந்த் ரேடியோவை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ அங்கே போய் அவருக்கு வந்து ஜெர்மன் கிட்ட இந்தியாவோட சுதந்திரத்துக்கான விடுதலையை கேட்குறாரு. ஸோ இதுக்கு ஜெர்மன் வந்து அவங்க வந்து பெரிய அளவில் நமக்கு சப்போர்ட் பண்ணல. சரியா? ஸோ ஹிட்லரையும் மீட் பண்ணுறாரு, பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னா, அங்கேருந்து வந்துடலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி தான் அங்கேருந்து ஒரு ஜெர்மன் யூடிவன் நீர்மூழ்கி கப்பலில் வந்து தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. ஓகே. ஸோ அப்போ அவர் ஜெர்மன் வரைக்கும், மடகாஸ்கர் வரைக்கும் தான் அவர் இங்கே வராரு. சரியா? ஸோ அந்த ஜப்பான் அந்த இதுதான் ஜெர்மன் சப்மரைன்ஸ் U-180. இதே தான் ஜெர்மன் நாட்டு யூ வகை நீர்மூழ்கி, அதை 180ன்னு சொல்லுவாங்க, U-180ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுலேருந்து ஜெர்மன்லேருந்து தப்பிச்சு எங்கே வரைக்கும் வந்துடுவார்? மடகாஸ்கர் வரைக்கும் வந்துடுவார். திருப்பி மடகாஸ்கர்லேருந்து ஜப்பனீஸ் சப்மரைன்ஸ், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஜாப்பனீஸ் சப்மரைன்ஸ் I-29, ஜாப்பனீஸ் சப்மரைன்ஸ், ஜாப்பனீஸோட நீர்மூழ்கி கப்பல் I-29ல திருப்பி எங்கே இருந்துன்னா, இந்த தெற்கு மடகாஸ்கர் வந்திருக்காருல, திருப்பி அங்கேருந்து சுமத்ராவுக்கு வராரு. சுமத்ரா தீவுக்கு, சுமத்ரா தீவு வரைக்கும் அவரை ட்ராவல் பண்ணி வராரு. இந்த இடைப்பட்ட ட்ராவலில் இவரோட இருந்து ட்ராவல் பண்ணுறது வந்து ஆபித் ஹுசைன். அபித் ஹுசைன் நோட் பண்ணிக்கோங்க இது. நெக்ஸ்ட், அந்தமான் நிக்கோபார் தீவுகள் முறையே ஷாஹித் மற்றும் ஸ்வராஜ் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. ஸோ அந்தமான் நிக்கோபார் கிட்டத்தட்ட 1940களில் என்னவாகுது அப்படின்னா, பிரிட்டிஷ் வந்து இப்போ இவர் 41ல் ஜெர்மன் போகிறாரு. ஸோ ஜெர்மன்ல இருந்து திருப்பி 42க்கு இவர் எங்கே வர்றாரு? யாருடைய அழைப்பின்? ராஜ்பிகாரி போஸோட அழைப்பின் பேரில் திருப்பி இவர் ஜப்பான் மூவ் ஆகிறாரு. ஜப்பான் பிரதமரையும் இவர் சந்திக்கிறாரு. ஸோ 1943 ஜப்பான் பிரதமரை சந்திக்கிறாரு. அப்போ பிரதமராக இருக்கிறது யாரு? டோஜோ. டோஜோவை சந்திக்கிறாரு. ஸோ டோஜோ கிட்ட வந்து நாங்கள் இந்தியாவுக்கு வந்து சுதந்திரம் கொடுக்கணுங்கிறதுக்காக அவர்கிட்ட போய் எங்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்டையும் தங்களுடைய ஹெல்ப்பை கேட்குறாரு. ஸோ அவங்க அதுக்கு ஹெல்ப்பையும் கொடுக்குறாங்க. அட் த சேம் டைம் அவங்களோட ஆர்மியை பலப்படுத்திக்கிறதுக்காக அவங்களோட கண்ட்ரோலில் இருந்த அந்தமான் நிக்கோபார் பகுதி முத யாரோட கண்ட்ரோலில் இருக்குன்னு கேட்பான். ஜப்பானோட கண்ட்ரோலில் இருந்தது. அவங்க தான் ஷஹித் மற்றும் ஸ்வராஜ் அப்படின்னு ரெண்டு பகுதியை அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த ரெண்டு பகுதியோட பேரை ஷாஹித் ஸ்வராஜ்னு மாற்றினது வந்து சுபாஷ் சந்திர போஸ். ஸோ அந்தமான் நிக்கோபார் பகுதியை வந்து ஜப்பான் வந்து யாருக்கு கொடுக்குறாங்க? சுபாஷ் சந்திர போஸுக்கு கொடுக்குறாங்க. அந்தமான் பகுதியை வந்து ஷாஹித்னும் நிக்கோபார் பகுதியை ஸ்வராஜ்னும் பேர் மாற்றி சுபாஷ் சந்திர போஸ் வச்சுக்கிறாரு. ஓகே.
ஸோ அதுக்கு முன்னாடி இது ஜப்பான் கிட்ட தான் இருந்தது. அடுத்து சுதந்திரா பார்ட்டி. சுதந்திரா பார்ட்டி ராஜகோபாலாச்சாரியார், கரெக்டா? ஸோ அதே மாதிரி காதர் பார்ட்டி வந்து சோகன் சிங் பக்னா. ஸோ காதர் பார்ட்டி வந்து ஹர்தயால் இருக்கும். பட் சோகன் சிங் பக்தா வந்து என்னது இதில் வருவார் அப்படின்னா லா காதர் கான்ஸ்பிரசி கேஸ்னு ஒன்று இருக்குது, சரியா? அந்த கேஸில் வந்து இன்வால்வ் ஆயிருப்பார் இந்த பர்சனை. ஸோ அதனால சோகன் சிங் பகனா வந்து காதர் பார்ட்டி தான். சுதந்திரா பார்ட்டி வந்து ராஜா கோகுலாச்சாரியார். ஸோ ஸ்வராஜ் பார்ட்டி மோதிலால் நேரு. ஃபார்வர்ட் பிளாக் வந்து சுபாஷ் சந்திர போஸ். ஸோ ஃபார்வர்ட் பிளாக் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க? 1939 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே. இந்த காதர் பார்ட்டி கான்ஸ்பிரசி கேஸ் வந்து 1915. ஸோ காதர் பார்ட்டி எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க? 1913 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, சரியா? 1913 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, கரெக்ட்? எஸ். சுதந்திரா பார்ட்டி 1959. ஸ்வராஜ் பார்ட்டி ஸோ சௌரி சௌரா நடந்த உடனே, ஸோ 22. பார் பிளாக் 1939. ஓகே. நெக்ஸ்ட். பின்வரும் தேசிய தலைவர்களில் இந்திய சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொள்வதற்காக தனது குடிமைப் பணியை விட்டு விலகியவர் வந்து சுபாஷ் சந்திர போஸ் தான். ஓகே. 1924 ஆண்டு அக்டோபர் மாதம் 24 தேதி சுபாஷ் சந்திர போஸ் ஆங்கிலேயரால் கைது செய்யப்பட்டு சிறைக்கு அனுப்பப்படுகிறார். ஸோ ஆமாம், எங்கே சிறைக்கு அனுப்பப்படுறாரு? ரங்கூனுக்கு தான் சிறைக்கு அனுப்பப்படுகிறார். ஸோ அவரை கைது செய்யப்பட்டு அவரை ரங்கூனுக்கு அனுப்பிடுறாங்க. ரங்கூனில் மாண்ட்லே அப்படிங்கிற இடத்துல அவர் வந்து சிறைக்கு அனுப்பப்படுறார். ஓகே. 1927, சரியா? ஸோ அப்போ எந்த ரீசனுக்காக இவர் அனுப்பப்படுறாரு அப்படின்னா 1924 கல்கத்தா கார்பரேஷனோட மேயரா யார் இருக்கா அப்படின்னா 24 கல்கத்தா கார்பரேஷனோட மேயரா இருக்கிறது வந்து சிஆர் தாஸ், சித்தரஞ்சன் தாஸ் தான் இருக்கிறார். ஸோ அதே அந்த கார்பரேஷனோட சிஓ, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக யார் இருக்காரு அப்படின்னா சுபாஷ் சந்திர போஸ் இருக்கார். ஸோ சுபாஷ் சந்திர போஸும் இவரும் அங்கே பண்ணுற ரெஃபார்ம்ஸ் எல்லாமே பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டாக மக்களை மாற்றிக்கிட்டே இருக்கு. ஸோ இதனாலேயே அவர் என்ன பண்ணுறாங்க, கங்கணம் கட்டி அவரை அரெஸ்ட் பண்ணி ரங்கூனுக்கு, இந்த மாண்டே எங்கே இருக்குன்னா ரங்கூனில் இருக்கு, ரங்கூன் மியான்மர், சரியா? ரங்கூனுக்கு நாடு கடத்திடுறாங்க அவரை. ஓகே. ஸோ இது நம்ம நேருவில் பார்த்து தான். ஸோ 1928 இந்திய சுதந்திர கூட்டமைப்பை நிறுவியது யார்? ஸோ சுதந்திர கூட்டமைப்பு முடிவு சுபாஷ் சந்திர போஸ், ஜவஹர்லால் நேரு, ஸ்ரீனிவாச ஐயங்கார். 1928. ஓகே. ஸோ எதுக்காகன்னா நேருவோட அறிக்கையை எதிர்த்து உருவானது தான் இது. மோதிலால் நேரு ஒரு அறிக்கை ரிலீஸ் பண்ணணும், நேரு டிக்ளரேஷன் ஒன்று கொண்டு வந்தால 1928. ஸோ அந்த டிக்ளரேஷனுக்கு எதிராக எங்களுக்கு கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் தான் வேணும்னு சொல்லி தொடங்கினவங்க தான் இந்த 3 பேரும், சுபாஷ் சந்திர போஸ், ஜவஹர்லால் நேரு, ஸ்ரீனிவாச ஐயங்கார். ஸோ ஸ்ரீனிவாச ஐயங்கார் தான் அந்த அந்த அமைப்போட பிரசிடெண்ட்டாக இருக்கிறார். ஓகே. ஸோ பின்னால 1942 ஜப்பானில் ராஜ்பிகாரி கோஷ் வந்து இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் லீக்கை ஸ்டார்ட் பண்ணுறாரு, சரியா? இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் லீக் ராஜ் பிகாரி கோஷ் அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ அவர் தான் ஜெர்மன்லேருந்து யாரை கூப்பிட்றாரு, இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி இவரோட அழைப்பின் பேரில் தான் அவர் வந்து எங்கே வர்றாரு, டோக்கியோக்கு வர்றார், ஜப்பானுக்கு வர்றார். ஜப்பானுக்கு வந்து தான் அங்கே இருக்கிற நம்ம படை வீரர்களை எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு ஐஎன்ஏ அமைப்பை உருவாக்கி கட்டி எழுப்பி வராங்க. ஓகே. சுபாஷ் சந்திர போஸ் இருமுறை இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக இருந்தார். ஸோ இருமுறை இருந்தார். எப்போ? 38, 39. ஸோ 38 வந்து ஹரிபுரா, 8வது லெட்டர் ஹச், அப்போ 38, சரியா? 8வது லெட்டர் ஹச், ஸோ ஹரிபுரா. 1939 திரிபுரி. ஸோ இந்த திரிபுரி சமிட் தான் என்னது, பஞ்சாயத்து சமிட்டு. ஸோ பட்டாபி சித்தராமையாவுக்கும் யாருக்கும் போட்டி நடக்குது? இவர் ஆந்திராக்காரர் சித்தராமையா. ஸோ இவர் மாகாணங்கள் ப்ரொவின்ஷியல் அட்டானமியை விரும்பினவர், அதே மாதிரி மொழிவாரி மாநிலங்களை விரும்பினவர். ஜேவிபி குழுவில் இவர் ஒரு உறுப்பினராக இருந்தார். ஸோ பட்டாபி சித்தராமையா அதே மாதிரி ஹவுசிங் கமிட்டிலையும் இவர் தான் மெம்பராக இருந்திருப்பார். ஓகே. ஸோ ஓகே. ஸோ இதெல்லாம் பட்டாபி சித்தராமையா கமிட்டி கான்ஸ்டியூஷன் கமிட்டியில் ஒரு முக்கியமான மெம்பராகவும் இருந்திருப்பார், சரியா? சரி, ரைட். ஸோ இவரை எதிர்த்து தான் யார் நிற்பா? ஜவஹர்லால் நேரு சுபாஷ் சந்திர போஸ் வந்து நிற்பார். ஸோ சுபாஷ் சந்திர போஸ் ஃபைனலாக வின் பண்ணிடுவார். ஸோ இந்த பட்டாபி சித்தராமையாவை யார் வந்து
முன்மொழிஞ்சிருப்பாங்க அப்படின்னா காந்தி முன்மொழிஞ்சிருப்பாரு. பட்டாபி சித்தராமையா தோத்தா அது நான் தோத்ததுக்கு சமம்னு சொல்லிலாம் பிரச்சாரம் பண்ணியிருப்பாரு. பட் ஆனால் அங்கே வின் பண்ணது வந்து சுபாஷ் சந்திர போஸ் தான் வின் பண்ணிடுவார். ஸோ காந்தியை எதிர்த்து நம்மளால அங்கே ஒன்றும் பண்ண முடியலன்னொடனே ஸோ திருப்பி அவர் வந்து ராஜினாமா பண்ணிட்டு அங்கே அவர் ஸ்டார்ட் பண்ணுறது தான் ஃபார்வர்ட் பிளாக். ஃபார்வர்ட் பிளாக் சரியா? ஸோ இந்த ஃபார்வர்ட் பிளாக்ங்கிற பேருக்கான காரணம் ஸ்வராஜ் பார்ட்டி, சுயராஜ்ய கட்சி இருக்கு இல்லையா? ஸ்வராஜ் பார்ட்டியோட பத்திரிகை பேர் வந்து என்னது? ஃபார்வர்ட். சரியா? ஸோ அந்த பத்திரிகை பேர்ல இருந்தே ஃபார்வர்ட் பிளாக் அப்படின்னு சொல்லி ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறார். ஸோ 1939 மே மந்த்ல ஸ்டார்ட் பண்றாரு. ஓகே. ஸோ இந்த ஃபார்வர்ட் பிளாக்கை பற்றி சில கொஸ்டின்ஸ்லாம் இருக்கு. சரியா? ஃபார்வர்ட் பிளாக்கோட ஃபர்ஸ்ட் எங்க மீட்டிங் நடந்தது அப்படின்னு கேட்பாங்க. உன்னாவ், உத்தரப்பிரதேசில் தான் நடந்தது. உன்னாவில் தான் இது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. இதோட பிரசிடெண்ட்டா யார்? இந்த ஃபார்வர்ட் பிளாக்கோட பிரசிடெண்ட்டா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தான் இருந்தார். ஸோ இதோட ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ் எங்கே நடந்திருக்குன்னு கேட்டிருக்கான் டிஎன்பிசியில். ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ் நாக்பூரில் நடந்தது 1940. சரியா? ஸோ இந்த ஃபார்வர்ட் பிளாக்ல இருந்து பப்ளிஷ் பண்ண பத்திரிக்கை வந்து ஃபார்வர்ட் பிளாக் தான். சரியா? அவங்க ஜேர்னல் நடத்துனாங்க, ஃபார்வர்ட் பிளாக் தான். சுபாஷ் சந்திர போஸ் ஒரு ஜேர்னல் நடத்தினாரு, அதுக்கு பேர் ஸ்வராஜ். அவர் நடத்தின பத்திரிக்கை வந்து ஸ்வராஜ். ஓகே. வேற இதில் மிஸ் ஆயிருக்கா? ஸோ செகண்ட் ஆல் இந்தியா கான்ஃபரன்ஸ் வந்து இவங்க ஃபார்வர்ட் பிளாக் வந்து செகண்ட் ஆல் இந்தியா கான்ஃபரன்ஸ் நடத்தினாங்க. அது வந்து எங்கே நடத்தினாங்க அப்படின்னா ஆரா, பீகார்ல இருக்கு. ஆரா பீகார்ல இருக்கு. ஓகே. ஸோ 39ல திருப்பி யார் ராஜினாமா ஆயிடுறா? சுபாஷ் சந்திர போஸ் வந்து ராஜினாமா பண்ணிடுறாங்க. ராஜினாமா பண்ணதுக்கு அப்புறம் அங்க திருப்பி யாரு பிரசிடென்ட் ஆகுறா? இருக்கவே இருக்காரு வயசான ஆளு. யாரு? ராஜேந்திர பிரசாத். ஸோ அவரை திருப்பி தூக்கி உட்கார வச்சிடுறாங்க. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் 39 திருப்பி 40 யார் வருவா? ஆல்மோஸ்ட் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் வருவார். 40 to 46. சரி, திருப்பி 46ல் ஜவஹர்லால் நேரு. அப்படியே நகன்றோம். ஓகே. ஸோ இண்டிபெண்டன்ஸ் வந்துடும். சரி, அடுத்து 1939ஆம் ஆண்டு தேர்தலில் சுபாஷ் சந்திர போஸ் எந்த வேட்பாளரை தோற்கடித்து காங்கிரசின் தலைவரானார்? ஸோ பட்டாபி சித்தராமையா. ஸோ பட்டாபி சித்தராமையா தோற்கடிச்சு ஆனாரு. திருப்பி சுபாஷ் சந்திர போஸ் வந்து ரிசைன் பண்ணதுக்கு அப்புறம் திருப்பி அங்க இதுக்கு லீடரா யார் வருவா? ராஜேந்திர பிரசாத் தான் வருவார். ஓகே. ஸோ சுபாஷ் சந்திர போஸ் முற்போக்கு கட்சி ஃபார்வர்ட் பிளாக் அவர் எப்போ தொடங்கினார்? 1939 மே 3. மே 3ல தொடங்கியிருப்பார். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இந்திய விடுதலை சங்கத்தை ஸோ இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் லீக் நிறுவனது வந்து சுபாஷ் சந்திர போஸ், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், ஜவஹர்லால் நேரு அண்டு ஸ்ரீனிவாச ஐயங்கார். ஓகே. இங்க ராஜ் பிகாரி கோஸ் வந்து எங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு? ஜப்பான்ல. டோக்கியோல இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் லீக்கை வந்து ராஜ் பிகாரி கோஷ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. சரியா? இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் லீக் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மோகன் சிங் வந்து ஐஎன்ஏவோட தளபதியா இருந்திருப்பாரு, இந்தியன் நேஷனல் ஆர்மியோட தளபதி. ஸோ அந்த இடத்த தான் யார் வருவா? திருப்பி சுபாஷ் சந்திர போஸ் வருவார். ஜெய்ஹிந்த் என்ற வார்த்தையை முதல்ல முழங்கியவர் வந்து சுபாஷ் சந்திர போஸ் தான். ஸோ சுபாஷ் சந்திர போஸ் முழங்கிய வார்த்தைகள் ஜெய்ஹிந்த் அவர் தான் சொன்னாரு. அப்புறம் டெல்லி சலோ, மார்ச் டு டெல்லி, டெல்லி சலோ அப்படின்னு அவர் தான் சொன்னாரு. டெல்லிக்கு புறப்படுங்கள் அப்படின்னு, டெல்லி சலோ அப்படின்னு. அப்புறம் இந்த கிவ் மீ பிளட் அண்ட் ஐ ஷால் கிவ் யூ ஃப்ரீடம். ஸோ எனக்கு ரத்தத்தை கொடுங்கள், நான் உங்களுக்கு சுதந்திரத்தை தருகிறேன் அப்படின்னு அவர் தான் சொன்னாரு. அப்புறம் காந்தியை வந்து ஃபாதர் ஆஃப் நேஷன்னு சிங்கப்பூர்ல இருந்து அவர் தான் சொன்னார். ஸோ ஃபாதர் ஆஃப் நேஷன் அவர் எங்க இருந்து சொன்னார்னா சிங்கப்பூர்ல இருந்து சொன்னார். அது ஃபாதர் ஆஃப் நேஷன் காந்திய சொன்னது, தேசத்தந்தை அப்படின்னு சொன்னது வந்து சிங்கப்பூர்ல இருந்து சொன்னார். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அவர்களின் இரத்த தியாகம் மூலம் இந்திய மாவீரர்களின் சுதந்திர இந்தியாவின் வருங்கால வீரர்கள் நிலைநிறுத்த வேண்டிய பாரம்பரியங்களை நிறுவியுள்ளனர். ஸோ அப்படி 1944ல் இந்த ராணுவ வீரர்களுக்கு சொன்னது வந்து யாரு? சுபாஷ் சந்திர போஸ் தான். ஓகே. சுபாஷ் சந்திர போஸ் தான் சொன்னார்.
பின்வருவனவற்றிற்கு இடையே சரியான பொருத்தங்களை தேர்ந்தெடுக்கவும். ஸோ பகத்சிங் இந்துஸ்தான் குடியரசுக் கட்சியின் மறுசீரமைப்பு, ஹெச்எஸ்ஆர்ஏவை அவர் தான் மறுசீரமைப்பு பண்ணாரு. ஸோ அது கரெக்ட். சுபாஷ் சந்திர போஸ் எனக்கு ரத்தத்தை கொடுங்க, நான் உங்களுக்கு சுதந்திரம் தருகிறேன்னு சொன்னார், அதுவும் கரெக்ட். சிஷிர் குமார் கோஸ் இந்திய ராணுவத்தின் தலைவர். ஸோ அதெல்லாம் கிடையாது. சிஷிர் குமார் கோஸ் ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர். அவர் இந்தியாவில் ஒரு ஜேர்னல் நடத்தினார், அமிர்த பஜார் அப்படின்னு ஒரு பத்திரிகை நடத்தினார். அமிர்த பஜார். சுதேச கிருபாலினி ஒத்துழையாமை இயக்கத்தின் ஆலோசகர். ஒத்துழையாமை இயக்கத்தின் ஆலோசகரெல்லாம் கிடையாது. ஓகே. ஸோ 1, 2 மட்டும் தான் கரெக்ட். 1, 2 மட்டும் தான் சரி. ரைட், நெக்ஸ்ட் போலாமா? ஸோ பகத்சிங்கை பற்றி டீட்டெயிலாக அந்த ஹெச்எஸ்ஆர்ஏ பற்றி நான் டீட்டெயிலாக எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு கிளாஸில், அதில் பார்த்துக்கோங்க. ஓகே. ஹெச்ஆர்ஏ ஹெச்எஸ்ஆர்ஏ எல்லாம் நவஜீவன் எல்லாமே அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், அதில் ஒரு தடவை பார்த்துக்கோங்க எல்லாம். ஸோ 2ஆம் உலகப் போரில் ஜப்பான் நேச நாடுகள் சரணடைந்த பின்பு சுபாஷ் சந்திர போஸ் எங்கு சென்றார்? ஸோ அவர் கிட்டத்தட்ட 1945 நம்மளோட சுதந்திர தினம் இருக்கு இல்லையா, அப்போ தான் அவங்க வந்து சரணடைஞ்சாங்க. சரியா? ஆகஸ்ட் 15 ஜப்பான் வந்து சரணடைஞ்சிருச்சு. ஸோ இவர் ஜப்பான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி தான் இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு இண்டிபெண்டன்ஸ் ஒரு நாடை அனௌன்ஸ் பண்ணிட்டு, இந்தியாவை வந்து தனி நாடை அனௌன்ஸ் பண்ணிட்டு, அதுக்கு கொடியெல்லாமே அனௌன்ஸ் பண்ணிடுவார். அனௌன்ஸ் பண்ணி படையெடுத்து போவார். சரியா? ஸோ அதுக்கப்புறம் அவங்க ஜப்பான் என்ன ஆகிடும், ஜப்பானில் 2 விஷயம் நடக்கும். ஒன்று வந்து என்னது, ஆகஸ்ட்டு 6, ஆகஸ்ட் 9. என்ன நடக்கும் ஆகஸ்ட் 6, ஆகஸ்ட் 9ல்? ஹிரோஷிமா நாகசாகி அப்படின்னு ரெண்டு ரெண்டு இடம் இருக்கு இல்லையா, அந்த 2 இடங்கள்ல என்ன பண்ணுவானுங்க, 2 குண்டு போட்டுருவானுங்க, டோம் டோம்னு. இப்போ ஒன்று வந்து என்னது, ஃபேட்மேனா. ஹிரோஷிமாவில் போட்டது வந்து லிட்டில் பாய். 6 வந்து சின்ன நம்பர், அப்படியே லிட்டில்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 9 வந்து பெரிய நம்பர், அப்போ ஃபேட் பெருசு, ஃபேட்மேன். ஓகே. 2 குண்டை போடுறாங்க. ஏன் போடுறாங்க அப்படின்னா, போடுறாங்க, இதுவும் கொஸ்டின்ஸ் வருது. சரியா? ஸோ வாரில் இவங்க மேலே குண்டு போட்டுட்டாங்க. இது ஏன் படிக்கணும் அப்படின்னா, இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஆகஸ்ட் 9ல் நாகசாகியில் என்ன போட்டாங்க? ஸோ இது ஃபஸ்ட்டு ஹிரோஷிமா, ஸோ அடுத்து நாகசாகி. ஓகே. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், நாகசாமியில் போட்ட குண்டு பேர். ஓகே, நெக்ஸ்ட். இப்போ எதுக்கு இதை படிக்கணும் அப்படின்னா, இந்த வருஷம் நோபல் பிரைஸ் பீஸ் அவார்டு யாருக்கு கொடுத்துருக்காங்க? நிக்கோன் ஹிடாங்கியோவா? நிக்கோன் ஹிடாங்கியோ. இந்த இந்த நாகசாகி ஹிரோஷிமாவில் நடந்த குண்டுவெடிப்பால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான ஒரு அமைப்பு தான் நிக்கோன் ஹிடாங்கியோ. இந்த அமைப்புக்கு தான் நோபல் பிரைஸ் கிடச்சிச்சு. சரியா? ஸோ இவங்களுக்கு தான் கொடுத்தாங்க. இவங்க வந்து கொடுத்த உடனே இவங்க இஸ்ரேல் போகிற நிப்பாட்டணும்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பேட்டியே கொடுத்தாங்க. அதெல்லாம் யாரும் கேட்குற மாதிரியே இல்லை. ஓகே. சரி, ரைட். இப்படிலாம் நடந்துட்டு இருக்கும் பொழுது அவர் அவ்வளோதான். இப்போ ஜப்பானும் நமக்கு சப்போர்ட் பண்ண ஜப்பானும் போயிட்டான். ஸோ அப்போ எங்கே போய் பதுங்கிறது? அப்போ அவர் எங்கே பதுங்குறாருன்னா, பார்மோசோவில் உள்ள தாய்பே. இந்தியன் 2 படத்தில் ஃபர்ஸ்ட் சீனில் இந்தியன் தாத்தா எங்கே இருப்பார்? தாய்பேல தானே இருப்பார். ஆனால் கடைசியாக சுபாஷ் சந்திர போஸ் போன இடம் வந்து தாய்பே. ஸோ தாய்பேலேருந்து திருப்பி அவர் ஜப்பான் போகிறதுக்கு ஃப்ளைட் ஏறுவார். அந்த ஃப்ளைட் கிராஷ் ஆகி அவர் இறந்துருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது என்ன அப்படின்னு இன்னும் வரைக்கும் தெரில. அது ஒரு கான்ட்ரவர்ஷியான விஷயமா தான் இருக்குது. ஸோ அந்த தாய்பேல தான் அவர் போய் இருக்கிறார். ஓகே. ஸோ இது ஒரு முக்கியமான இடம், நோட் பண்ணிக்கோங்க. தாய்பே வந்து எங்கே இருக்குது? தைவானில் இருக்குது. இதான் இந்தியன் படத்தில் காட்டுவாங்க. ஃபர்ஸ்ட் சீனில் இந்தியன் தாத்தா வந்து வருவார்ல, தாய்பேல தான் வருவார். அடுத்து 1945 நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மர்மமான முறையில் இறந்திருப்பதை தொடர்ந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட இதோட இறப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏகப்பட்ட கமிட்டி போட்டாங்க. சரியா? ஸோ அதில் கவர்மெண்ட் போட்டது இந்த 1 மேன் என்கொயரி கமிட்டி வந்து கோஷலா, ஜிடி கோஷலா கமிட்டி தான். சரியா? இதான் போட்டாங்க. ஸோ இன்னொன்று வந்து இப்போ கூட இப்போ கூட அதை பற்றி ஒரு கமிட்டி மம்தா மம்தா ஒரு கமிட்டி ஒன்று போட்டாங்க. சரியா? சரி, அதை விடுங்க. ஆனால் ஒரு முக்கியமான 3 கமிட்டி இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. முகர்ஜி கமிட்டி, இன்னொன்று வந்து ஷானவாஸ் கமிட்டி. இதில் இந்த முகர்ஜி கமிட்டி தான் அவர் வந்து இதில் கிராஷில் இறக்கலை அப்படிங்கிற மாதிரி. கிராஷில் இறக்கலைன்னா அது இன்னும் அது உறுதியாக தெரியலை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அவங்களோட சாம்பலம் வந்து ஜப்பான் வச்சிருக்கிறாங்க. எதோ ஏகப்பட்ட கதை அந்த டைமில். ஸோ இன்னைக்கு மீடியா இருக்கும் பொழுதே எவ்வளோ கதை வருது, அது மாதிரி அன்னைக்கு ஒன்றுமே இல்லாதப்பே ஏகப்பட்ட கதை அவரை வச்சு. ஓகே. சரி, நெக்ஸ்ட்.
சுபாஷ் சந்திர போஸ் படிக்கிற காலத்தில் யாருடைய போதனைகளால் அவர் வந்து இதானார்னா விவேகானந்தரோட போதனைகளால தான் அவர் வந்து ஈர்க்கப்பட்டாரு. அரசியல்ல அவர் யாருடைய இதை ஏத்துக்கிட்டாருன்னா சிஆர் தாஸ் தான். ஓகே, சிஆர் தாஸ் தான். சரி, நெக்ஸ்ட். சுபாஷ் சந்திர போஸ் பற்றிய சரியான கூற்று எது? ஸோ சுபாஷ் சந்திர போஸ் சிஆர் தாஸ் தலைமையில் இந்திய விடுதலை போராட்டத்தில் இணைந்தார்னா கரெக்ட், இணைந்தார். ஸோ ஃபர்ஸ்ட் அவர் கலந்துக்கிட்ட போராட்டம் வந்து வேல்ஸ் இளவரசர் கல்கத்தாக்கு வருகை புகுந்தபோது எடுத்ததாங்க. அதனால இதை நோட் பண்ணிக்கோங்க. இது அவர் கலந்துக்கிட்ட ஃபர்ஸ்ட் போராட்டம். ஸோ நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் ரன்ல இருக்கு. அட் த சேம் டைம் இவரும் உள்ள வராரு. இதில் தான் அவர் அரெஸ்ட் ஆகி எங்கே போறாரு? இது அரெஸ்ட் ஆகி உடனே சிறைக்கு போறாரு. ஸோ அப்புறம் 24ல அரெஸ்ட் ஆகி மாண்ட்லாக் போறாரு. சரியா? ஸோ அடுத்து சைமன் கமிஷனையும் இவர் எதிர்க்கிறாரு. வங்காள காங்கிரசின் தலைவராகவும் செயலாளராகவும் இவர் பதவி வைக்கிறார். ஸோ நாலுமே கரெக்ட் தான். ஓகே, ஸோ 1943 இந்திய தேசிய ராணுவம் எங்கிருந்து தனது டெல்லி அணிவகுப்பை தொடங்கியது? ஸோ இந்திய தேசிய ராணுவம் 1940 சிங்கப்பூர்ல இருந்து அவங்க என்ன பண்றாங்க, தனக்குன்னு ஒரு நாடையும் இதையும் அனௌன்ஸ் பண்றாங்க. ஸோ அது எந்த டேட்ல அனௌன்ஸ் பண்றாங்க? இது 1943. ஐஎன்ஏ வந்து அது கரெக்டாக சிங்கப்பூர்ல தான் ஆரிஜின் ஆகுது. ஏன்னா சிங்கப்பூர்ல தான் இவங்க வந்து வீழ்த்திடுறாங்க. சரியா? ஜப்பான் வந்து பிரிட்டிஷை வீழ்த்திடுது. ஸோ ஜப்பான் வந்து நம்மளுடைய நமக்கு அப்போ ஜப்பானுக்கு எதிராக நம்ம நாட்டு படைகளை சண்டை போடுறதுக்கு இங்கேருந்து கூட்டு போனாங்க, பிரிட்டிஷ் கூட்டு போயிருப்பானுங்கல்ல, அவனுங்களாம் விட்டுட்டு அவனுங்க எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஸோ அப்போ அங்கே இருக்கிற வீரர்கள் எல்லாத்தையும் வச்சு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுதான் ஐஎன்ஏ. அந்த ஐஎன்ஏக்கு மோகன் சிங் வந்து தலைமையாக இருக்கிறாரு. ராஜ்பிகாரி கோஷ் வந்து சுபாஷ் சந்திர போஸ் அங்கேருந்து இங்கே கூட்டு வந்து இது எல்லாத்துக்கும், இந்த வீரர்கள் எல்லாத்துக்கும் தலைமைத்துவம் இருக்க சொல்லி சொல்கிறாரு. ஸோ இவங்களெல்லாம் ஒருங்கிணைச்சு திருப்பி ஜப்பானோட கொலாபரேஷனோட ஃபைட் பண்ணுறதுக்கு இவர் கிளம்புறாரு. ஸோ அப்படி கிளம்புறது எங்கேருந்து கிளம்புறாரு அப்படின்னா ரங்கூன்லேருந்து தான் கிளம்புறாரு. ரங்கூனில் அவர் எக்ஸாக்டாக எங்கேருந்து கிளம்புறாரு அப்படின்னா பகதூர் ஷாவோட கல்லறையிலேருந்து தான் கிளம்புறாரு. ஸோ செகண்ட் பகதூர் ஷாவோட கல்லறை வந்து ரங்கூனில் இருக்குது, அங்கேருந்து தான் கிளம்புறாரு. ஸோ பார்த்தீங்களா, ஸோ சுபாஷ் சந்திர போஸ் வந்து வந்து அந்த முஸ்லீம்ஸ் லீடர்ஸை வந்து பெரிய அளவில் புகழ்ந்து ஒரு பெரிய ரெவல்யூஷனே பண்ணியிருக்காரு. ஸோ அங்கே சிராஜுத்தல்லா டே செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. இங்கே பகதூர் ஷா கலையிலிருந்து தான் டெல்லி சலோ அணிவகுப்பையே தொடங்கியிருக்கிறார். ஓகே, நெக்ஸ்ட். அடுத்து அனைத்து இந்தியா ஃபார்வர்ட் பிளாக். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அனைத்து இந்தியா ஃபார்வர்ட் பிளாக் எங்கே தொடங்கினாங்க? அவங்களோட ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ் வந்து எங்கே இருந்தது? நாக்பூரில் தான் இருந்தது. சரியா? ஸோ ஆசாத் ஹிந்த் வந்து எங்கே? ஜெர்மனில் இருந்தது, பாரிஸ் கிடையாது. ஜெர்மனில் பெர்லினில் தான். ஷானவாஸ் கான் வந்து ஐஎன்ஏவோட இந்தியன் நேஷனல் ஆர்மியோட தலைவர், பிரிட்டிஷ் ஆர்மிலாம் கிடையாது. புகழ்பெற்ற கொள்கை மேக்சிம்னா கொள்கை, மேக்சிம்னா ஒரு தத்துவம் அப்படின்னு பாப்புலரான தத்துவம். எனிமிஸ் நண்பன் இஸ் எ ஃப்ரெண்ட், எனிமி இஸ் எ ஃப்ரெண்ட். இது சொன்னது எதுல சொன்னதுன்னா அர்த்த சாஸ்திரத்துல தான் சொல்லுச்சு. அர்த்த சாஸ்திரம். அர்த்த சாஸ்திரம் யார் எழுதுனது? கௌடில்யர் எழுதுனது. ஸோ அதில் ஒற்றர்கள் பற்றி ஒரு பெரிய குறிப்பே இருக்குங்க. சரியா? ஸோ அர்த்த சாஸ்திரம் எக்கனாமிக்ஸ் மட்டும் இல்லை, நிறைய விஷயங்களை பேசும். ஸோ 1 and 4. எதிரின் நண்பன், எது தேவையோ அதுவே தர்மம். இந்த கோட்ஸ் எல்லாமே கௌடில்யர் கொடுத்தது தான். ஸோ எது தேவை அது, எது தர்மம்னா எது தேவையோ அதுதான் தர்மம். ஓகே, ஸோ தேசபந்து சித்தரஞ்சன் தாஸின் தீவிர கூட்டாளி மற்றும் தேசிய கல்லூரியின் முதல்வராக பணியாற்றியவர். தேசிய கல்லூரியின் முதல்வராக அதாவது பெங்கால் நேஷனல் காலேஜ்னு ஒன்று இருக்கு. இந்த பெங்கால் நேஷனல் காலேஜ் எப்போ வந்திருக்குன்னா 1906. சுதேசி மூமெண்ட் வரும்பொழுது பள்ளி கல்லூரிகள் எல்லாத்தையுமே நம்ம இந்திய கலாச்சாரப்படி இருக்கணும்னு சொல்லி எல்லாரும் ஸ்கூலெல்லாம் பைக்காட் பண்ணிட்டு நமக்குன்னு ஒரு நேஷனலிஸ்டாக ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கிறாங்க இல்லையா? அப்படி ஆரம்பிச்சது தான் பெங்காலில் இருக்கிற நேஷனல் காலேஜ். இந்த நேஷனல் காலேஜோட ஃபஸ்ட்டு பிரின்சிபல் யார் அப்படின்னா நம்ம அரவிந்த் கோஷ் தான். ஸோ என்ன அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸில் ராங் இருக்கா சரி இருக்கு, எப்படி சரியா தப்பான்னு எனக்கு தெரியாது. ஸோ இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் வந்து சுபாஷ் சந்திர போஸ். சுபாஷ் சந்திர போஸ் இந்த காலேஜோட பிரின்சிபலாக இருந்திருக்கிறாரு அப்படின்னு சில இடங்கள்ல கூறப்பட்டிருக்கு, சில இடங்கள்ல இல்லைன்னு சொல்றாங்க. ஸோ ஆனால் நமக்கு டிஎன்பிசி சுபாஷ் சந்திர போஸ் அதில் இருந்தாருன்னு தான் சொல்லுது. ஸோ இந்த கொஸ்டின்ல சித்தரஞ்ச தாஸ் கல்லூரியின் முதல்வர் அப்படின்னு யாருன்னா சுபாஷ் சந்திர போஸ் தான் ஆன்சர். ஆனால் ஃபர்ஸ்ட் நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பெங்கால் நேஷனல் காலேஜோட ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் வந்து அரவிந்த கோஷ் தான். ஓகே, இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் சுபாஷ் சந்திர போஸ். ஓகே, சுபாஷ் சந்திர போஸ் டேஸ் என்பதை பொதுவுடைமை கட்சியாக மாற்றினார். ஸோ சம்வாதி சங்கம்.
இந்த சங்கத்தை தான் அவர் வந்து என்ன பண்றாரு, ஒரு சோசியலிஸ்ட் பார்ட்டியா திருப்பி மாத்துறார். ஓகே. இந்திய தேசிய ராணுவத்தின் ஜான்சி ராணி படைப்பிரிவின் தலைமை தாங்கியவர் வந்து டாக்டர் லட்சுமி. ஸோ அவரோட படைப்பிரிவில் வந்து காந்தி, நேரு, ஆசாத் அண்டு ஜான்சி ராணி பெண்கள் படைப்பிரிவு. ஸோ இந்த 3 படைப்பிரிவு இருந்தது. ஓகே. ஸோ இந்த 3வது படைப்பிரிவு வந்து லக்ஷ்மி அவங்களோட தலைமையில தான் அது இயங்கிட்டு இருந்தது. டேஸ் அவர்களின் ரத்த தியாகம், இந்திய மாவீரர்கள் மற்றும் சுதந்திர ஆல்ரெடி பார்த்துட்டோம் இல்லையா, சுபாஷ் சந்திர போஸ். ஓகே. 2ஆம் உலகப் போரில் ஜப்பான் நேச நாடுகள் சரணடைந்த பின்பு சுபாஷ் சந்திர போஸ் எங்கு சென்றார்? ஸோ தாய் பேரை தான் சென்றார். ஓகே. ஸோ ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான். ஓகே. ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து கட்டாயம் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம கிளாஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ இப்போ ஆளுமையில் வந்து நம்ம 4 பேர் முடிச்சிருக்கோம். ஸோ அடுத்து என்ன ஆளுமை வேணுங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை பார்க்கலாம். இதே அட் த சேம் டைம் வந்து ஆர்கியாலஜியில் வந்து அடுத்து மண்டேலேருந்து உங்களுக்கு கல்வெட்டு வந்துடும். ஸோ ஒரு நாள் கல்வெட்டு சீரியஸ், ஆர்கியாலஜி சீரியஸ், ஒரு நாள் லீடர். ஸோ இப்படி மாறி மாறி உங்களுக்கு வரும். ஓகே. ஸோ தொடர்ச்சியாக சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ ஆல்.